ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நீங்கள் தர ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் டேக்வாண்டோவில் இருக்கான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேக்வாண்டோ கிளாஸில் நடந்த ப்ரோக்ராம் தான் இது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பிக்கிற அன்றைக்கி செம்ம மழை அடின்னு அடிச்சுது. சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் அவ்வளோ மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தா ஃபுல்லாக எல்லாம் இதுவாகிடுச்சு. சேர் ஃபுல்லாக தண்ணி, ஷாம்னர் ஃபுல்லாக எல்லாம் நடுவுலாம் ஃபுல்லாக கேப்பாகி அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. மழைலாம் நின்ன பிறகு ஃபுல்லாக எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. அப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜூஸ்லாம் வச்சுருந்தாங்க, யார் யாருக்கு வேணுமோ போய் குடிக்கலாம். அப்புறம் சீஃப் கெஸ்ட்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. எடுத்தோடனே ஒரு வெல்கம் டான்ஸ் சாமி பாட்டுக்கு ஒரு பொண்ணு சூப்பராக ஆடினா. அதுக்கப்புறமேட்டு அந்த குட்டி பசங்க ஆடுறாங்க இல்லையா, பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சினிமா பாட்டுக்கு ப்ளஸ் ஹிந்தி பாட்டு எல்லாமே கலந்து அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடினாங்க. எல்லாம் சூப்பராகவே எல்லாம் ஆடினாங்க. எல்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடித்தவொடனே பசங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அதுங்களோட டேலண்ட், அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் இதை காமிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ஆசையாக இருந்துச்சு. இதான் பார்த்தீங்கன்னாக்கா என் பையன், அவனும் பார்த்தீங்கன்னா அந்த சிலம்பம் ப்ரோக்ராம்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். சிலம்பம் ப்ரோக்ராம் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க ஃபுல்லாக அந்த டேக்வாண்டோ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி பசங்களும் செமத்தியாக பண்ணாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிர்க்க பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் நிற்குங்க. ஒவ்வொருத்தங்க தட்டு வச்சுருப்பாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த தட்டை ஃபுல்லாக அப்படியே தட்டி விடணும், அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் சர்க்கிளாக பசங்க ஃபுல்லாக நின்று சுற்றி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பையன் நின்று சுற்றி எல்லோரும் இந்த தட்டை ஃபுல்லாக தட்டி விடுவாங்க. அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரியவங்களும் ஒருத்தவங்க மேரேஜ் ஆனவங்களும் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த செங்கல் இருக்குல்ல, அந்த செங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செங்கல் சேர்ந்த மாதிரி உடைச்சாங்க. அப்புறம் நம்ம வெளியில் போகல, ஏன்னா நம்ம தப்பாக இது பண்ணாக்க எப்படி நம்ம தற்காத்து கொள்றதுன்னு அதான் அதை மாதிரி பண்ணி காமிச்சாங்க. அதுமாதிரி பார்க்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னாது நம்ம பசங்களும் அதில் சேர்த்துணும், நம்ம பசங்களும் அட்லீஸ்ட் யூஸ் அது கற்று வச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சேஃபாக இருக்கும்னு அந்த ஒரு தாட் வரும். அதுமாதிரி இந்த சின்ன பசங்க செம்மதியாக நல்லா பெர்ஃபார்ம்லாம் பண்ணாங்க. எல்லாம் அதுமாதிரி பாருங்க பசங்களும் நல்லா ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அந்த டெடிக்கேஷனோடு எல்லாம் பண்ணாங்க. அதுமாதிரி பண்ணக்குள்ளே ஒரு மாதிரி ஊனமாக சவுண்டு போட்டாங்க. அது கேட்கறதுக்கே நல்லா ஆசையாக இருந்துச்சு எல்லாம் பசங்கள்லாம். ஆமாம், அந்த ப்ரோக்ராம் நடுவுலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிட்டார் கச்சேரி ப்ளஸ் பாட்டு கச்சேரியும் வச்சுருந்தாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது முடிஞ்சோடனே பார்ட்டிசிபேட் பண்ண பசங்களுக்கு எல்லாமே டிஃபன் பாக்ஸ் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸு. முடிஞ்சோடனே பேரண்ட்ஸ்க்கு அங்கே இந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, தோசை, வடை, பாயாசம், அப்புறம் சாப்பாடு எல்லாம் வச்சுருந்தாங்க.